வாவ் நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய அரசியல் அமைப்பில் ரொம்ப முக்கியமான நாள் நவம்பர் 26, அதாவது இந்திய அரசியலமைப்பு நாள். ஏன் இந்த நாளை இந்திய அரசியலமைப்பு நாளாக கொண்டாடுறோம்? இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஒவ்வொரு அரசாங்கமும் என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குடிமகன் என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு கிளியராக சொல்லியிருக்கு. அவங்க சொன்னதை இப்போ இருக்கிற ஜென்சி விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு பாதி பேருக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளோட இணைந்திருக்கிறவர் மிஸ்டர் செந்தில் ராஜா, பொலிட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது, இப்போ இருக்கிற ஜென்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தெளிவாக புரியும்படியாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஸோ இப்போது இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் நம்ம ஒரு எலெக்ஷனை நோக்கி போயிட்டுருக்கோம். தமிழ்நாடு அண்டு கேரளா அண்டு அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ. ஸோ இப்படி ஒரு எலெக்ஷனை நோக்கி போயிட்டுருக்க நேரத்தில் நமக்கு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஏன் நம்ம போய் ஒரு எலெக்ஷன் டேயில் ஒரு முடிவு பண்ண நாள் அன்னைக்கு போய் நமக்கு தேவையான ஒரு ஓட்டை போய் குத்திட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறது ஒன்று. பட் அதை தாண்டி அதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன, நம்ம ஏன் ஒரு லெஜிஸ்லேட்டர், ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கு ஒருத்தரை ஏன் செலக்ட் பண்ணுறோம், அவர் போய் அங்கே என்ன செய்கிறாரு, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணுறவங்க என்ன செய்யலாம். ஸோ இது மாதிரி இந்திய அரசியல் அமைப்புங்கிறது ஒரு அதோட பில்லர் அப்படிங்கிறது ஒரு 3 விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதாவது லெஜிஸ்லேட்டர், எக்ஸிக்யூட்டர் அண்ட் ஜுடிஷியரி. இந்த 3மே என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன லெஜிஸ்லேட்டருங்கிறவங்க லா மேக்கர். ஓகே, அவங்க தான் ஒரு விஷயத்துக்கான லா மேக்கர்ஸாக இருந்து அதை கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணுறவர் தான் எக்ஸிக்யூட்டர். ஸோ லெஜிஸ்லேட்டருங்கிறவர் லா மேக்கர், எக்ஸிக்யூட்டருங்கிறவர் அதை நடைமுறைப்படுத்துபவர், முக்கியமாக நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி டாப் லெவல் வந்து எக்ஸிக்யூட்டர்ஸ். அவங்க தான் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து மக்களோட வளர்ச்சிக்கு அதை கொண்டு வந்து அதை வந்து கரெக்டான முறையில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஜுடிஷியரிங்கிறது இந்த நடைமுறை, இந்த லெஜிஸ்லேட்டர் கொண்டு அந்த லா மேக்கிங் அண்டு அதை நடைமுறைப்படுத்துவது, இது எல்லாத்தையுமே கரெக்டான வகையில் நடைமுறைப்படுத்தி அதை கொண்டு போயிட்டுருக்கதை சரியாக பண்ணுறாங்களா என்னங்கிறத அந்த சட்டத்துக்கு உட்பட்ட வரைமுறைக்குள்ளே அதை கொண்டு வர்றாங்களான்னு கொண்டு வர்றதை சரி பார்க்குறது தான் ஜுடிஷியரி. ஸோ அதனால் ஒரு லா மேக்கர்ஸ், எக்ஸிக்யூட்டர் அண்ட் ஜுடிஷியரி, இது 3ம் சேர்ந்தது தான் இந்திய அமைப்போட பில்லர். இந்தியாவோட 3 பில்லர்னு அப்படின்னு கேட்டால் இந்த 3ம் தான். ஸோ இந்த 3ஐயும் எப்படி இவங்க டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து 1946 இருந்து 49 வரைக்கும் இதை வந்து ஒரு கமிட்டியாக டிரைவ் பண்ணி அந்த கமிட்டியை வந்து ஹெட் பண்ணது டாக்டர் அம்பேத்கர். ஸோ அந்த கமிட்டிக்கு சேர்மனாக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி, அதாவது இது வந்து பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போதே, அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் வரப்போகுதுங்கிறத ஒன்று முடிவு பண்ணிவிட்டு அதன் பேரில் இந்த ஒரு அரசியல் சட்டமைப்பை உருவாக்கி அந்த டிராஃப்டை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை டிரைவ் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் ஆகி, ஓகே இந்திய அரசியலமைப்பு இதன் பேரில் தான் ஒரு பைபிளாக, நீங்கள் கிறிஸ்டினுக்கு ஒரு பைபிள்னு சொல்கிற மாதிரி, முஸ்லீம்களுக்கு குரான்னு சொல்கிற மாதிரி, இது வந்து இந்துக்களுக்கு இருக்க கீதா, பகவத்கீதான்னு சொல்கிற மாதிரி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நடைமுறை எழுதி வச்சுருக்க மாதிரி இந்திய அரசியலமைப்புக்கு எழுதப்பட்ட நடைமுறை விளக்கங்கள் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து இந்த டிராஃப்டாக க்ரியேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து அடாப்ட் ஆன டேட்டு தான் இன்றைக்கி நவம்பர் 26. ஸோ இந்த 26 இதை அடாப்ட் பண்ணி அதை அடாப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு கடைசியில் ஒரு நாளாக கொண்டாடினது தான் ஜனவரி 26 நம்மளோட குடியரசு தினம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளோவில் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நம்மளோட 1946 பார்த்தோம்னா அதை உருவாக்கி, இதுக்கு கரெக்டாக பார்த்தோம்னா நியர்லி 2 வருஷம், நியர்லி 12 மாதம் அவங்க வந்து இதை உருவாக்குறதுக்கான எடுத்துக்கொண்ட டைம். இதில் ஒரு 300 பேர் கொண்ட டீம் வந்து இதில் ஒர்க் பண்ணாங்க. அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை லீட் பண்ணவர் டாக்டர் அம்பேத்கர். அதுக்குரிய சேர்மனாக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஸோ இந்த சட்டம் வந்து பார்த்தோம்னா இது வந்து உலகின் நீளமான அரசியலமைப்பு. ஸோ இது வந்து எப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா, இப்போது யூஎஸ்லேருந்து அதை ஒரு டெமோக்ரஸி எப்படிங்கிறத ஒரு டிரைவ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி எப்படி வந்து ஒரு இங்கிலாந்துலேருந்து
ஒரு அமைப்பு அதை எப்படி டெரைவ் பண்ணலாம், இப்படி இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு உலகின் நீளமான அரசியல் அமைப்பாக இதை உருவாக்கியிருக்காங்க. இது ஏன் நீளமான அரசியல் அமைப்புன்னு சொல்கிறோன்னா, இதில் மொத்தம் 395 பிரிவுகள் இருக்குது. 395 பிரிவுகள், அது போக 22 பகுதிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து லாங்கஸ்ட்டு, இதுதான் வேர்ல்ட்லேயே லாங்கஸ்ட்டு. இதில் முக்கியமான விஷயங்கள் எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெமோக்ரஸி, ரிபப்ளிக், அது போக முக்கியமாக ஜனநாயகம், குடியரசு, நீதி, சுதந்திரம், சமத்துவம் அண்ட் சகோதரத்துவம். இதை 5ஐயும் டெரைவ் பண்ணி இதன் பேரில் தான் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இதில் முக்கியமாக அதிகார பகிர்வு உங்களுக்கு தெரியும். இப்போ இவ்வளோ பெரிய கண்ட்ரிக்கு ஒரு அதிகார பகிர்வை வந்து சரியான முறையில் பிரித்து அதுக்குரிய ஒரு நடைமுறைக்குரிய லா அண்ட் ஆர்டர் க்ரியேட் பண்ணி அதன் பேரில் ஒரு அமைப்பு க்ரியேட் பண்ணி யார் என்ன செய்யணும், அதாவது முக்கியமாக சென்ட்ரலுக்குரிய, அதாவது மத்திய யூனியன் லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அவங்க எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும். அது சென்ட்ரலில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட். அதே மாதிரி மாநில கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா அவங்களோட பவுண்ட்ரி, அவங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரி லிஸ்ட்டு அதில் இருக்கும். அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து எதை செய்யலாம், அதாவது பொதுப்பட்டியல், கான்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கான்கரண்ட் லிஸ்ட்டில் எதெல்லாம் கான்கரண்ட் லிஸ்ட்டாக இருக்கணும், எந்தெந்த துறைகள்லாம் எது சம்மந்தப்பட்டது. முக்கியமாக இப்போ யூனியன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே யார் கூடயும் அவங்க கலந்து ஆலோசித்து செய்யணும்னு அவசியம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள், முக்கியமாக பாதுகாப்பு, மிலிட்ரி, மணி, கரன்சி பிரிண்டிங், இது மாதிரி கவர்மெண்ட்டோட அந்த டாப் விஷயங்கள் எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே முடிவு பண்ணும். அதுக்குரிய நடைமுறைகளை சொல்கிறதுக்கு பேர் தான் அந்த யூனியன் லிஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் லிஸ்ட்டு, மாநில அரசியலுக்குரிய விஷயங்கள், முக்கியமாக நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போலீஸ், அதோட ஹெல்த், அதோட காவல்துறை சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஸ்டேட்டோட எலிஜிபிலிட்டி, அவங்களோட கண்ட்ரோலில் அவங்களால அதை செஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்டேட்டுக்கு என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு ஸ்டேட் லிஸ்ட்டு. பொதுப்பட்டியலில் பார்த்தோம்னா இப்போ கல்வி, இப்போ என்விரான்மெண்ட், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்தோம்னா இது 2 பேரும் கலந்து ஆலோசித்து தான் செய்யணும். ஸோ இப்போ நம்ம நீட்டுங்கிற விஷயத்தை பார்த்தோம்னா இப்போ கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. ஸோ பொதுப்பட்டியலில் இருக்கிறனால தான் ஸ்டேட்டால் அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லைன்னு சொன்னாலும் கூட அது பொதுப்பட்டியலில் இருக்கிறனால தான் அதை வந்து ஸ்டேட்டால் எதுவுமே செய்ய முடியல. சென்ட்ரலோட கண்ட்ரோலில் அது இருக்குது. ஈவன் தோ அது கான்கரண்ட்டாக இருந்தாலுமே கடைசியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சென்ட்ரலாக தான் இருக்கும். ஸ்டேட்டுக்கு சேயிங் இருக்கும், பட் அதை வந்து அவங்களோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குரிய இது இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இன்னும் அந்த நீட்டுங்கிற பிரச்சனை இன்னும் ஓடிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அது வந்து ஒரு கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறனால தான். ஸோ இப்படி எல்லாருக்கும், அதாவது கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறவங்க, ஸ்டேட்டு, சென்ட்ரல், கான்கரண்ட், அதாவது கம்பைண்டாக பண்ணுற இது எல்லாத்துக்கும் நடைமுறைகள், பவுண்ட்ரிகள் எல்லாமே அந்த அரசியல் அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு, அதாவது பொதுமக்களுக்குன்னு ஒரு கடமைகள் இருக்குல்ல, இது அவங்க செஞ்சுருவாங்க. மக்களுக்குன்னுக்குரிய ஒரு கடமை, அதை அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்குது. அதில் பார்த்தோன்னா சட்டத்தை மதிப்பது, வரி கட்டுவது, நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்பது, முக்கியமாக பெண், குழந்தைகள் அண்டு பொது இடங்களை பாதுகாத்து கொள்வது, சுத்தமான சூழல் அண்ட் கல்வி, இது எல்லாமே நம்மளோட கடமைகள். நம்ம சில விஷயங்களை என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு டெரிவேஷன் இதில் டெரைவ் பண்ணி நம்ம கொண்டாந்துருக்கோம். இது நமக்கான, அதாவது பொதுமக்களுக்கான கடமைகள். ஸோ இதில் நம்மளோட பொதுமக்களுக்கான உரிமைகளும் அதே மாதிரி நமக்கு என்ன உரிமை இருக்குங்கிறது, நம்ம செய்யணுங்கிறது நம்மளோட கடமைகளில் சொல்லிட்டோம். பொதுமக்களுக்கு என்ன உரிமைகளும் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக இதில் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, முக்கியமாக மத சுதந்திரம் அண்டு கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அண்ட் நீதிமன்றம் செல்லும் உரிமை. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளோட உரிமைகள், இட்ஸ் மை ரைட்ஸ். இதை வச்சுட்டு நான் எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நீதிமன்றத்தை அணுக முடியும். எனக்கு பிடிச்ச மதத்தை நான் ஃபாலோ பண்ணிக்க முடியும். இதை வந்து தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இது வந்து நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்க ஒரு விஷயம். அதே மாதிரி சுரண்டல்கள்லேருந்து பாதுகாப்பு, அதாவது முக்கியமாக சின்னவர்கள் பெரியவங்கள் யாருக்கும் வேலை சுரண்டல் இருக்கக்கூடாது. அதாவது அவங்களுக்குரிய
ஒரு டிரைவ்டு ஏஜ்க்கு அப்புறம் தான் அவங்க வேலைக்கு வரணும், அவங்கள போய் குழந்தைகளை போய் வேலைக்கு கூட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளோட உரிமை என்னங்கிறது. ஸோ சமத்துவ உரிமை, நீங்கள் வந்து சாதி மதம் போன்ற வேறுபாடு எதுவுமே கிடையாது, எல்லாரும் சட்டத்தின் முன்னாடி எல்லாருமே சமம். ஸோ இந்த மாதிரி மக்களுக்குரிய உரிமை. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம், கவர்மெண்ட் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யலாம், 2 பேரும் என்ன சேர்ந்து செய்யலாம்ங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி மக்களோட கடமைகள், நமக்குன்னு என்ன கடமைகள் இருக்குது, நம்ம அவங்கள சொல்லிவிட்டு நமக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே தான் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறதோட கடமைகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட உரிமைகள் என்ன, நமக்கு எதெல்லாம் நம்மளோட ஓன் ரைட்ஸ் விச் வி கேன் கிளைம் ஆர் வி கேன் ஃபைட் ஃபார் அப்படிங்கிற விதத்தில் பார்க்கும்போது ஒரு லிஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இப்போது நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு இதை அவங்களுக்கு புரிகிறபடி சொல்லணும்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோட பேக் போனுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு, iOS இதெல்லாம் வந்து அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அது இல்லாட்டினா இந்த எந்த டிவைஸுமே வேலை செய்யாது. அதில் அதன் மேலே இருக்க என்டையர் அப்ளிகேஷனும் ஆன் டாப் ஆஃப் இட் தான் இருக்கும். ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது இந்தியாவோட ஓஎஸ்ன்னு வச்சுக்கிங்களேன், இந்தியாவோட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி கொண்டு வரோம். கவர்மெண்ட்டோட கடமைகள், மக்களோட கடமைகள், மக்களோட உரிமைகள், இது எல்லாமே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே தான் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு. ஸோ எப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இல்லை இந்த ஜென்சிக்கு எப்படி தெரியுமோ, அது மாதிரி இந்திய அரசியலமைப்போட ஓஎஸை தெரிஞ்சுக்கங்க. அந்த இதை தெரிஞ்சிட்டு உங்களோட கடமைகளும் உங்களோட உரிமைகளையும் புரிந்து கொண்டு வரக்கூடிய எலெக்ஷனில் வாக்களித்து நம்மளோட லா மேக்கர்ஸை உருவாக்கி அவங்கள சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்புவோம். இதுதான் நாங்கள் சொல்ல நினச்ச விஷயம். கண்டிப்பாக இதை உங்களுக்கு எளிமையான முறையில் சொன்னோங்கிறது நம்புகிறோம். ஃபார் மோர் டீட்டெயில் நீங்கள் எங்களோட வெப்சைட்டை பாருங்கள், கான்ஃப்ளிக்ட்ஸுங்கிறதுல. அதில் ஓவரால் நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ரிசர்ச் பற்றி நிறையா விஷயங்களை அதில் சொல்லியிருப்போம். அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும்னு நம்புகிறோம். எங்களை அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். சார் ஆக்சுவலாக அழகாக, அதாவது இந்திய அரசியலமைப்புனால இந்தியன் கான்ஸ்டியூன்சி அந்த இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்க. அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், எஸ்பெஷலி ஜென்ஸீஸ்க்கு புரிஞ்சிருக்கும், இதை பற்றி நான் அவேர் வந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்குறனால சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல், ஒரு குடிமகனுக்கான உரிமைகள் எல்லாமே தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு புரியும்படி எளிமையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப அழைத்தமைக்கு நன்றி. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வாவ் நெட்வொர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி. நன்றி. தேங்க்ஸ்.